வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். தமிழ்நாடு அறிவியல் தொழில்நுட்ப மையம் மற்றும் திருச்சி அண்ணா அறிவியல் மையம் கோளரங்கம் சார்பில் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு தேர்வு நடைபெற்றது. இந்த அறிவியலை எளிதில் பள்ளி மாணவர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு கொண்டு செல்லும் நோக்கில் இதுபோன்ற அறிவியல் சார்ந்த நிகழ்ச்சிகளை தமிழ்நாடு அறிவியல் தொழில்நுட்ப மையம் நடத்தி வருகிறது. இந்த ஆண்டுக்கான தேர்வில் 210 மாணவர்கள் பங்கேற்றனர். கேஷ் பிரைஸாக முதல் பரிசு 2000 ரூபாயும், இரண்டாவது பரிசு 1000 ரூபாயும், மூன்றாவது பரிசாக 500 ரூபாயும் மற்றும் ஆறுதல் பரிசாக 250 ரூபாய் வழங்கப்படும். தேர்ச்சி பெறும் மாணவர்களுக்கு பிப்ரவரியில் அறிவியல் தினத்தன்று பரிசுகள் வழங்கப்படும். நிகழ்ச்சி ஏற்பாட்டினை அண்ணா அறிவியல் மையம் கோளரங்கம் திட்ட இயக்குநர் அகிலன் செய்திருந்தார். சூலூர் ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரியில் வேளாண் திருவிழா நடைபெற்றது. 2 நாட்கள் நடைபெற்ற நிகழ்ச்சியில் 2ஆம் நாள் நாட்டு மாட்டு ரேக்லா ரேஸ் பந்தயம் நடைபெற்றது. கல்லூரியில் வேளாண் சம்பந்தப்பட்ட அரங்குகள் அமைக்கப்பட்டிருந்தன. கல்லூரி முதல்வர் சக்திவேல் பந்தயத்தில் வெற்றி பெற்றவர்களுக்கும் அரங்குகள் அமைத்த வேளாண்மை நிறுவனங்களுக்கும் சான்று வழங்கினார். நாட்டு மாட்டு ரேக்லா பந்தயத்தில் 200 மீட்டர் மற்றும் 300 மீட்டர் எல்கை பந்தயம் நடைபெற்றது. 300க்கும் மேற்பட்ட ரேக்லா வண்டிகள் கலந்து கொண்டன. 20,000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் கண்காட்சி மற்றும் நாட்டு மாட்டு கண்காட்சியை கண்டு ரசித்தனர். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் தாய் அறக்கட்டளை சார்பில் விவசாயிகளுக்கு நன்றி தெரிவிக்கும் பொங்கல் விழா நடைபெற்றது. பெண்கள் கும்மி அடித்து பொங்கல் படைத்து கால்நடைகளை வணங்கி விழா தொடங்கியது. நிகழ்ச்சியில் கால்நடைகள் கண்காட்சியும் பழங்கால தமிழர்களின் வாழ்வியலை வருங்கால சந்ததியினருக்கு காட்சிப்படுத்தும் வகையில் ஓலைச்சுவடிகள், வீட்டு உபயோகப் பொருட்கள், இசை கருவிகள் அடங்கிய பொருட்காட்சியும் நடைபெற்றது. ஏராளமான பொதுமக்கள் மற்றும் குழந்தைகள் கண்டு ரசித்தனர். இதன் தொடர்ச்சியாக 48 மொழிகளில் மொழிபெயர்ப்பு செய்யப்பட்ட திருக்குறள் புத்தகங்கள், மொழிபெயர்ப்பு நூல்கள் அடங்கிய திருவள்ளுவர் அரங்கமும் திறக்கப்பட்டது. குழந்தைகள் மற்றும் பொதுமக்கள் பங்கேற்கும் வகையில் உரியடி போட்டி, இளவட்ட கல் தூக்குதல், கயிறு இழுத்தல் போன்ற போட்டிகளும் நடந்தன. போட்டிகளில் குழந்தைகள் ஆர்வத்துடன் பங்கேற்று மகிழ்ந்தனர். இந்த பூமியில் வாழ்கிற எல்லா உயிரினங்களுக்கும் தாயாக இருக்கக்கூடிய இந்த பூமிக்கும், எல்லா உயிரினருக்கும் உணவு படைக்கக்கூடிய உழவனுக்கும், உழவு தொழிலாளர்களுக்கும், கலைஞர்களுக்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய ஒரு அறுவடை திருநாள் அப்படிங்கிறது தமிழருக்கு மிக முக்கியமான நாள். அந்த நாளை நம்ம எங்கேயோ தவற விடுறோமா, இல்லை வெறும் சடங்காக இருக்கா? கிராமங்கள் கூட ஒரு ஆங்கில புத்தாண்டையும் கிறிஸ்மஸையும் நம்ம சிறப்பாக கொண்டாடுறோம். நம்ம உழவர் திருநாளை மிஸ் பண்ணுறோமோ அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்தில் தொடங்கப்பட்ட ஒரு நிகழ்வு தான். தொடர்ந்து 12 ஆண்டுகளாக நடக்குது. இதில் குறிப்பாக உழவர்களுக்காக, சூழலுக்காக, மக்களுக்காக பணி செய்கிறவங்களுக்கு விருது கொடுக்கறதும், அதே பணிகளில் இளவலாக இருக்கிறவங்களுக்கு பாராட்டு சான்று கொடுக்கறதும், நம்மளுடைய பழங்கால உழவு வேளாண் குடிகளுடைய கருவிகள், வீடுகளில் பயன்படுத்தின பழங்கால பொருட்களுடைய கண்காட்சி தொடர்ந்து நடத்துகிறோம். அதே மாதிரி திருக்குறள் ரொம்ப முக்கியம் தமிழருக்கு அப்படிங்கிறனால அதனுடைய கருத்துக்களை பரப்புறதுக்காக தொடர்ச்சியாக சில வேலைகள் பண்ணிகிட்ருக்கோம். கால்நடை கண்காட்சி நடக்குது. குறிப்பாக நெகிழி இல்லாமல், வெறும் சொல் மட்டும் இல்லாமல் செயலாக நெகிழியை முற்றிலும் தவிர்த்து 12 ஆண்டுகளாகவே நாங்கள் எந்த நெகிழியும் பயன்படுத்தாத தான் இந்த விழாவை நடத்துகிறோம். 99% சரியாக நடத்துகிறோம். 1% தவிர்க்க முடியாமல் அந்த நிகழ்வுகள் இருக்குது. கண்டிப்பாக நம் மக்கள் அனைவரும் பொங்கலை ரொம்ப கொண்டாட்டமாகவும், இயற்கைக்கும் வேளாண் குடிகளுக்கும் நன்றி சொல்லக்கூடிய மிக உன்னதமான ஒரு நிகழ்வாக நம்ம பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு வேண்டுகோளை இந்த நேரத்தில் சொல்லிக்கிறேன். சேலம் மாவட்டம் கெங்கவல்லி கூடமலையைச் சேர்ந்தவர் ஆசிரியர் காளிமுத்து. இவரது தோட்டத்தில் ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த முருகேசன் 300க்கும் மேற்பட்ட செம்மறி ஆடுகளை பட்டி வைத்து வளர்க்கிறார். வழக்கம் போல் ஆட்டுக்குட்டிகளை பட்டியில் கட்டிவிட்டு ஆடுகளை மேய்க்க சென்றார். அப்போது தெரு நாய்கள் கூட்டமாக வந்து பட்டிக்குள் இருந்த 11 ஆட்டுக்குட்டிகளை கடித்து குதறின. இதில் 11 ஆட்டுக்குட்டிகளும் துடிதுடித்து இறந்தன. தெரு நாய்களை பிடிப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கெங்கவல்லி போலீசில் முருகேசன் புகார் கூறினார். போலீசார் விசாரிக்கின்றனர். தமிழகத்தில் அதிமுக ஆட்சியில் புதிதாக உருவாக்கப்பட்ட 9 மாவட்டங்களை தவிர்த்து 27 மாவட்டங்களில் உள்ள கிராம ஊராட்சி, ஊராட்சி ஒன்றியம்,
மாவட்ட ஊராட்சிகளில் உள்ள 1.19 லட்சம் பதவிகளுக்கு 2019 தேர்தல் நடந்தது. திமுக ஆட்சிக்கு வந்த பின் மற்ற மாவட்ட ஊரக உள்ளாட்சிகளில் உள்ள 23,978 பதவிகளுக்கு 2021 தேர்தல் நடைபெற்றது. இந்நிலையில் 2019 நடத்தப்பட்ட உள்ளாட்சி அமைப்புகளின் பதவிக்காலம் ஜனவரி 5 முடிவடைந்தது. மேலும் 2021 நடத்தப்பட்ட மாவட்டங்களில் 2026 செப்டம்பர் மாதம் பதவிக்காலம் முடிகிறது. உள்ளாட்சி பதவிகள் முடிந்ததால் ஊராட்சி ஒன்றியங்களில் பதவிகளில் இருந்தவர்கள் கிடா விருந்து ஏற்பாடு செய்தனர். இது தொடர்பாக பிடிஓக்களுக்கு வீடியோ கான்பரன்சில் கூட்டம் நடந்தது. கூட்டத்தில் ஊராட்சி மற்றும் ஒன்றிய அலுவலகங்களில் உள்ள பதிவேடு ஆவணங்கள் ஒப்படைக்க வேண்டும். இனி ஊராட்சிகளில் எந்த செலவினமும் மேற்கொள்ளக்கூடாது என அரசு எச்சரித்து உள்ளது.